ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 10th மேக்ஸ் கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்தது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஷின் பேப்பர் டஃப்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, வீடியோவில் நம்ம ஏதாவது ஒரு வீடியோ போட்டோன்னா அந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு அது மட்டும் படித்தா போதும் அப்படின்னு நினச்சி படிக்கிறீங்க. ஆனால் நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 கொஷின் பேப்பர் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். கொஷின் பேப்பர் வித் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 8 வீடியோஸ் இருக்கும். 8 or 10 கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? டோட்டலாக அதில் நான் சொன்ன கொஷின்ஸ் எல்லாமே வந்திருக்கு, 1 or 2 கொஷின்ஸ் தவிர்த்து. ஸோ நான் என்னென்ன கொஷின்ஸ் சொன்னேன், நான் எதெல்லாம் சொல்லலை, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். கொஷின் பேப்பர் எப்படி ஈஸியாக இருந்தது, 1 மார்க்குக்கான ஆன்சர் என்ன, இது எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 1க்கு த ரேஞ்ச் ஆஃப் த ரிலேஷன் ஆர் கேட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு ஆப்ஷன் சி ஆன்சர் 4, 9, 25, 49, 121. கொஷின் நம்பர் 2க்கு ஆப்ஷன் டி ஆன்சர். இதில் வந்து சிஆ டின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸு. இதில் வந்து கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா டி தான் வரும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஆன்சர். ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். ஃபிஃப்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி ஆன்சர். சிக்ஸ்த் ஒனுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் நிறை அணி ரோ மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு 7th ஒனுக்கு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தொடுப்புள்ளி. 8th ஒனுக்கு பார்த்தீங்கன்னா 3x + 7y = 0 ஆப்ஷன் சி ஆன்சர். 9th ஒனுக்கு ஆப்ஷன் பி ஆன்சர் 1 ஆன்சர். கொஷின் நம்பர் 10க்கு ஆப்ஷன் டி ஆன்சர் 60 டிகிரி. கொஷின் நம்பர் 11க்கு ஆப்ஷன் டி 136 pi cm² ஆன்சர். 12th one first option 4/3 pi answer. 13th one பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 14th one ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர் 4/5. ஸோ 1 மார்க் கொஷின்ஸ் 14ல் யாரெல்லாம் 14 out of 14 வாங்கினீங்க, யாருக்கெல்லாம் 14க்கு மார்க் குறைஞ்சிருக்கு, நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். 2 மார்க்ஸில் ஃபஸ்ட்டு என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். 15th ஒன் வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்துருந்தோம். சாப்டர் 1ல் இருந்து உங்களுக்கு நான் நிறைய மெசேஜ் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக வந்து சாப்டர் 1 பார்த்தீங்கன்னாவே 2 மார்க்ஸில் வந்து 2 கொஷினும் 5 மார்க்ஸில் 2 கொஷின் அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ F.G G.Fம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி A x B ஈஸியான ஒரு சம் 15th சம். ஸோ 15 and 16 வெரி வெரி ஈஸி. 17th ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் 2ல் இருந்து கேட்டிருக்காங்க. அதுவுமே வெரி வெரி ஈஸி. இதெல்லாம் வந்து வருமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ் தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்லியிருந்தது தான். 18th ஒன் ஆட் இயற்கணிதத்துலேருந்து அல்ஜிப்ராலேருந்து கேட்டிருக்காங்க. இதுவுமே ஈஸியான ஒரு சம்மு, ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தோம். 19th ஒன் நம்ம இம்பார்ட்டன்ட் சொன்ன கொஷின் தான் கேட்டிருக்காங்க. 20th கொஷின் உங்களுக்கு நேற்று ஒரு ஜாமெண்ட்ரியில் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இது இம்பார்ட்டன்ட் சொல்லிவிட்டு. ஸோ அந்த கொஷின் அப்படியே வந்திருக்கு. 21ல் பார்த்தீங்கன்னா த லைன் த்ரூ த பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 பாயிண்ட் கொடுத்துட்டு ஸ்லோப்பும் கொடுத்துருக்காங்க. அதோட ஏவோட வேல்யூ, அதாவது அந்த கொடுத்துருக்க அந்த பாயிண்ட்ஸில் அந்த ஏவோட வேல்யூ என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ எக்ஸு ஒய்னும் போது அந்த ஒய்யோட பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இதுவும் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தோம். 22 ஷோ தட் த ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்க அந்த 2 நேர்கோடுகளும் வந்து பர்பண்டிகுலராக ஒன்றுக்கொன்று செங்குத்தானவையாக இருக்கும் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். இதுவுமே இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்த கொஷின்ஸ் தான். 23 இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. 50√3 மீட்டர் உயரமுள்ள ஒரு பாறையின் உச்சியிலிருந்து இறக்க கோணம். இதுவுமே வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கண்டிப்பாக பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்த கொஷின்ஸ் தான். அதுக்கடுத்து 24ல் ரேஷியோ, இதுவும் நான் சொன்ன கொஷின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. 25 ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் ஃப்ரஸ்டம் நான் இந்த கொஷின்ஸும் சொல்லியிருந்தேன் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. 26ம் ஈஸி தான். 27, 28 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கம்பல்சரியில் கேட்டிருக்க கொஷின் நான் உங்களுக்கு சொல்லலை, சரிங்களா? ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கிறது இந்த ஒரு சம் தவிர்த்து மற்றது எல்லாமே நான் சொன்ன கொஷின்ஸ் தான். இந்த 28 கம்பல்சரி கொஷின் மட்டும் நான் சொல்லலை உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின்ஸில் 42 வந்து உங்களுக்கு கம்பல்சரி சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கம்பல்சரி என்னன்றதை பார்த்துட்டு அப்புறம் மற்ற சம்ஸை பார்ப்போம். கம்பல்சரியில் உங்களுக்கு ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் நான் சொல்லியிருந்தேன். நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த கொஷின் நான் வந்து உங்களுக்கு நேற்று முன்னாளைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன். நான் அல்ஜிப்ராலேருந்து உங்களுக்கு
கம்பல்சரி வரதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக கேட்டிருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் போடுற வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் பிடிஎஃப் மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறீங்க. ஸோ நான் சொன்ன இன்ஃபர்மேஷனை நீங்கள் விட்டுடுறீங்க. ஸோ அதனால தான் கொஷின் பேப்பர் உங்களுக்கு டஃப்னு சொல்கிறீங்க. ஸோ தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். பிடிஎஃப் கண்டிப்பாக வீடியோவில் தான் இருக்குது, எங்கேயும் போக போகிறதில்ல, நான் டெலிட்லாம் பண்ண போகிறதில்ல. நான் வந்து வீடியோவில் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு தேவையான முக்கியமான தகவல்கள் தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவையானது சொல்லிகிட்ருக்கேன். ஸோ தயவு செஞ்சு அதை கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிடிஎஃப் வச்சு படிங்க. 29th கொஷின் 30 ரெண்டுமே வந்து உங்களுக்கு நான் 4 டைப்ஸ் ஆஃப் கொஷின் சாப்டர் 1ல் இருக்குதுன்னு சொன்னேன். கண்டிப்பாக 2 டைப் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் உங்களுக்கு 2 டைப் கேட்டிருக்காங்க. வரிசை சோடிகளின் கணம், அட்டவணை, அம்புக்குறி படம், வரைபடம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த கண்டிஷனை வெரிஃபை தட் A இன்டர்செக்ஷன் B க்ளோஸ் த ப்ராக்கெட் கிராஸ் C இஸ் ஈக்குவல் டு A கிராஸ் C இன்டர்செக்ஷன் B கிராஸ் C இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 2 கொஷின் அழகாக எல்லோரும் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இதிலே உங்களுக்கு ஒரு 10 மார்க் வந்துடுது. அடுத்து 31 இந்த 31 அசெண்டிங் சொல்லி இன்டீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நான் சொல்லலை உங்களுக்கு இந்த கொஷின். அதுக்கடுத்து 32 ஃபைண்ட் த சம் ஆஃப் சீரீஸில் இது இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்த கொஷின்ஸ். மேட்ரிக்ஸில் AB டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு LHSஐ ப்ரூவ் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு RHSம் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். இது சொல்லியிருந்தேன் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டிருக்காங்க. மேட்ரிசஸில் உங்களுக்கு லாஸ்ட் அந்த 2 எக்ஸசைஸில் இருக்க 5 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் எதெல்லாம் படிக்கணும்னு திரும்ப சொன்னேன். யாரெல்லாம் இதை அட்டன் பண்ணிங்கன்னு தெரியல. அடுத்து வந்து ஆங்கிள் பைசெக்டார் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு 3 தியரம் தான் சொன்னேன். அந்த 3 தியரம்லேருந்து 100% ஒன்று வந்துடும். ஒவ்வொரு வருஷமும் இது மட்டும்தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் சொல்கிறதெல்லாம் யாரெல்லாம் வந்து கேட்டு நான் கொடுக்குற பிடிஎஃபை யூஸ் பண்ணி படிக்கிறீங்களோ அவங்களால மட்டும்தான் கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி நாற்கரத்தின் பரப்பு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். முக்கோணத்தின் பரப்பு, அடுத்தது குவாட்ரிலேட்ரல், ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல், இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். முக்கோணத்தின் பரப்பும் குவாட்ரிலேட்டரும் அதாவது நாற்கரமும். ஸோ 2லேருந்து 1 கேட்பாங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு கோஆர்டினேட் ஜாமெட்ரிலேருந்து அதுதான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி லைன் மேக்ஸ் பாசிட்டிவ் இன்டர்செப்ட் ஆன் கோஆர்டினேட்ஸ் ஆக்சஸ் ஹூ சம் இஸ் 7 அண்ட் இட் பாஸ் டு -38 ஃபைண்ட் இட்ஸ் ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவேஷன் அந்த நேர்கோட்டோட சமன்பாடு என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இதுவுமே கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் நான் இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருந்தேன். 37 ப்ரூவ் தட் இதுவுமே நான் இம்பார்ட்டன்ஸ் சொன்ன கொஷின். வீக்காக இருக்கவங்க அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அடுத்து நாதன் எப்போயுமே கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. அனாலிசிஸில் கூட அதை சொல்லியிருக்கேன். அடுத்து 39 பார்த்திங்கன்னா மெட்டாலிக் ஸ்பியர் இதுவுமே இம்பார்ட்டன்ட் நான் சொன்ன கொஷின்ஸ் தான். அடுத்து 40 டோட்டல் மார்க்ஸ் ஸ்கோர் பை 2 ஸ்டூடெண்ட்ஸ் சத்யா. இந்த கொஷின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திட்ட விளக்கம் ப்ராபபிலிட்டிலேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. எல்லா சம்ஸுமே பாருங்கள், அதில் வந்து செலக்ட் பண்ணி பார்க்காதீங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 40லேயும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு 41ம் கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு கேட்டிங்கன்னா உண்மையிலே வந்து ரொம்ப ஈஸி தான் நான் சொல்லுவேன் கொஷின் பேப்பர். ஸோ அடுத்து வந்து ஜாமெண்ட்ரி பாருங்கள். ஜாமெண்ட்ரி அண்ட் கிராஃப் கண்டிப்பாக வந்து இதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். 2 டைப் மெத்தட் நீங்கள் ஜாமெண்ட்ரியில் 2 டைப் பார்த்துட்டு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியான ஒரு சம்மாக தான் இருந்திருக்கும். ஏன்னா சிமிலர் ட்ரையாங்கிள் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போயிருந்தீங்க அப்படின்னா உங்களால் அட்டன் பண்ண முடியாது. அதுக்கு தான் சொல்கிறது 3 மெத்தடில் 2 மெத்தட் கண்டிப்பாக ஜாமெண்ட்ரி எப்பயும் பார்த்து வச்சுக்கணும். அதேமாதிரி கிராஃப்லேயுமே வந்து உங்களுக்கு ஒன்று குவாட்ராட்டிக் கிராஃப் பாருங்கள், அப்படி இல்லைனாக்கா கிராஃப் ஆஃப் வேரியேஷன் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கிராஃப் ஆஃப் வேரியேஷனும் கொடுத்துருக்காங்க, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லேயும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக என்னை பொறுத்த வரையும் 100% ஒரு ஈஸியான கொஷின் பேப்பர் அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு பாருங்கள். கேட்டால் அந்த 2 மார்க்ஸில் வந்து கம்பல்சரி கொஷின்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ மற்றபடி எனக்கு வந்து கொஷின் பேப்பர் ஈஸின்னு தோணுது. யாரெல்லாம் எப்படி எக்ஸாம் பண்ணிங்க, உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வரும், உங்களுக்கு எப்படி கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்ததா டஃப்பாக இருந்ததா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். நான் 10th சயின்ஸுக்கு அனாலிசிஸ் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள், கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன், உடனே போய் பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி அதை மட்டும் பார்க்க வேண்டாம். என்ன இன்ஃபர்மேஷன் எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறனோ தயவு செஞ்சு முதல்ல அதை படிங்க, அதுக்கப்புறம் பிடிஎஃப்பில் இருக்க மற்ற கொஷின்ஸ் படிங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் சொல்கிறத விட்டுட்டு மற்றதை மட்டும் பார்க்குறீங்க. ஸோ அதனால் வர பிரச்சனை தான். ஸோ தயவு செஞ்சு நான் சொல்கிறது எல்லாம் அப்படியே கேட்டுகிட்டே இருக்காங்க. மிஸ் பண்ணாமல் நான் சொல்கிறத படிங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு 1 to 2 hours ரெஸ்ட் எடுத்துகிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். தேங்க்யூ.